உங்கள் அவ்வளோ பேருமே வந்து இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல வந்து எனக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி சிறப்பு நேர்காணல் அப்படிங்கிற ஷோ வந்து நான் இன்னைக்கு தான் முறையாக எடுத்து பண்ணுறேன். அந்த வகையில் வந்து இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா, எனக்குமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயமாக கூட சொல்லுவேங்க. ஏன்னா வந்து மதுரையில் வந்து இது வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தலைவராகட்டும் அப்படி இப்படின்ட்டு நீங்கள் நிறைய பேரை சொல்லலாங்க. ஆனால் இன்னைக்கு இவங்களால் நிறைய குழந்தைகள் படிச்சிருக்காங்க, நிறைய குழந்தைகளுக்கு வந்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இன்றைய மதுரை மக்களுக்கு வந்து அதிகமாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நாள் 2 நாள் நடந்த சம்பவம் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 26 வருடங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தாங்க வந்து நம்மளோட டாக்டர் ராஜா கிளைமேக்ஸ் சார் தாங்க. ஓகேங்களா, அவங்க என்ன இதில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். வாங்க சார்கிட்ட போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், அதாவது பொதுவாகவே வந்து படிப்பை வந்து கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் வந்து நிறைய பேர் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் அதை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஆர்வம் வந்து நிறைய பேர் காட்ட மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இந்த குழந்தைகளாகட்டும், இப்போ உள்ள இளைஞர்களுக்கு நான் படிப்பை சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்பத்துலேருந்து வந்துச்சு? அது நாங்கள் வந்து கல்வித்துறையை சார்ந்தவன் அல்ல. அப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து நடுவண் கலால் ஊழியர்கள். நான் எங்களுடைய ஊழியர் சங்கத்தில், நடுவண் கலார் ஆய்வாளர்கள் சங்கத்தில் பொதுச் செயலாளராக நான் இருந்தேன். அப்போ பொதுச் செயலாளராக இருக்கும் பொழுது சில சங்கங்கள் கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறத நான் பார்த்துருக்கிறேன். இந்த சங்கம்ங்கிற பேரில் கல்வி நிறுவனங்கள் நடக்கிறத நான் பார்த்துருக்குறேன். அப்போ நம்மளும் ஒரு சங்கம் வச்சுருக்கிறோம், அதில் நம்ம பொதுச் செயலராக இருக்கிறோம். அப்படிங்கிறதுனால சரி நம்மளும் இதே மாதிரி ஒரு கல்வி பணியை தொடங்கலாமே அப்படிங்கிற ஒரு, அதாவது நாட்டில் மற்ற தொழிற்சங்கங்கள் இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள் நடத்துனதை பார்த்து அதனால் உந்தப்பெற்று நான் இந்த எங்களுடைய கல்வி சேவையை நாங்கள் தொடங்கினோம். 1995 மதுரையில் ஒரு மிக சிறிய அளவில் 43 மாணவர்களை கொண்டு ஒரு பள்ளியை நாங்கள் தொடங்கினோம். அது பிற்காலத்தில் நன்றாக வளர்ச்சி அடைந்து இப்பொழுது 6 பள்ளிகள் மற்றும் ஒரு கல்லூரியை கொண்ட ஒரு பெரிய நிறுவனமாக பரவி கிடக்கிறது. எங்களுடைய பள்ளி கிளைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் 2 கிளைகள் இருக்குது, மேலூரில் ஒரு கிளை, தேனியில் ஒரு கிளை இருக்குது, சாத்தூரில் ஒரு கிளை இருக்குது, காரியாப்பட்டியில் ஒரு பள்ளி கிளையும் ஒரு கல்லூரியும் வச்சுருப்பாங்க. 6 பள்ளிகள் ஒரு கல்லூரிங்கிற அளவில் பறந்து விரிந்து கிடக்கிறோம். எங்களுடைய இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து சின்ன ஒரு ஒர்க்கில் வந்து அவங்க லீட் ஆகுறாங்க அப்படின்னாலே தனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, என்னோடய மைண்ட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, என்னால் முடியலை, ப்ரெஷர்ன்ட்டு ஒரு வார்த்தையை வைக்கிறாங்க. ஸோ ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட 6 கல்லூரிகள் மற்றும் நிறைய சங்கங்களில் ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு அந்த ப்ரெஷர் எதுவுமே இல்லாமல் ரிலாக்ஸான ஒரு வேலையை செய்கிறது வந்து இப்போ உள்ள அந்த ப்ரெஷர் சொல்கிறவங்களுக்கு பற்றின ஒரு கருத்து எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? அதாவது அழுத்தம்னு சொல்கிறாங்க பொதுவாக, அதெல்லாம் அவரவர் மனநிலையை பொறுத்தது தான். அது எவ்வளோ வேலைப்பளு இருந்தாலும் அழுத்தம் இல்லாமலே வேலை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் மிக குறைவான வேலைப்பளு இருந்தால் கூட அதை ஒரு பெரிய அழுத்தமாக கொள்கிறவங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து அந்த முதல் வகையை சார்ந்தவர்கள். அதனால் அழுத்தம் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் அதை பற்றி, அது அழுத்தம்னு நாம் நினச்சிக்கிட்டால் அது அழுத்தமாகுமே ஒழிய, நம்ம எவ்வளோ வேலைப்பளு இருந்தாலும் அதை அழுத்தமாக நினைக்கலன்னா அது அழுத்தமே இல்லை. நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ப்ரெஷராகவே தெரியாது தானே. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து சிஇஓஏ பள்ளிகளோ கல்லூரிகளோ பற்றின சிறப்பு அம்சங்கள் எங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ண முடியுமா சார்? சொல்லாமே. எங்களுடைய பள்ளி மற்றும் கல்லூரிகளை பற்றி சிறப்பு அம்சங்கள், சிறப்பு நலன்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய சொல்லலாம். அது இங்கே 26 ஆண்டு, இது எங்களுடைய 26 ஆண்டு முடிஞ்சு 27வது ஆண்டில் நாங்கள் காலேஜ் எடுத்துருக்கிறோம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்னால் நோக்கி பாருங்கள். அப்போல்லாம் 9ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு இதிலெல்லாம் மாணவர்களை தோல்வியடை செய்வாங்க. அது 10ஆம் வகுப்பில் நல்ல முடிவு கொடுக்கணுங்கிறதுக்காக 9ஆம் வகுப்பில் மாணவர்களை நிறுத்தி வச்சுருவாங்க. ஒரு சில மாணவர்கள் கொஞ்சம் வலு இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, படிப்பில் கொஞ்சம் வலு இல்லாமல் இருக்கிறவங்கள நிறுத்தி வச்சுருவாங்க. நாங்கள் வந்து பள்ளி தொடங்கினது 1995. எந்த பள்ளி எந்த வகுப்புலையும் எந்த மாணவனையும், அது +1ஆக இருந்தாலும் சரி அல்லது 9ஆம் வகுப்பாக இருந்தாலும் ஒரு மாணவரையும் நாங்கள் வந்து நிறுத்தி வச்சதே கிடையாது. இது எங்களுடைய சிறப்பு அம்சம்.
நாங்கள் நிறுத்தி வைக்கவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கோ 10 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, எந்த மாணவனையும் எந்த வகுப்புலையும் நிறுத்தக்கூடாதுன்ட்டு. நாங்கள் அந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாலேயே இதை நாங்கள் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இது எங்களுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பு சொன்னால் நீங்கள் வியப்படுவீங்க. மதுரையிலே நாங்கள் ஒரு பெரிய பேர் வாங்கின பள்ளி. எங்கள் பள்ளிக்கு மதிப்பெண் இப்போ 10ஆம் வகுப்பில் நிறைய மதிப்பெண் வாங்கினவங்களுக்கு தான் அந்த பயோ மேத்ஸ் குரூப் அதை கொடுப்பாங்க, இதை கொடுப்பாங்க. இன்னும் பள்ளியில் இடம் கொடுக்குறதே அந்த அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் பள்ளியில் 10ஆம் வகுப்பு முடித்து அது அவங்க வந்து தோல்வி அடைஞ்சு மறுபடியும் அட்டம்ப்ட் அடித்து திருப்பி தேர்ச்சி பெற்று வந்தாலும் கூட எங்கள் பள்ளியில் அவங்க கேட்குற குரூப்பை கொடுப்போம். இது எங்களுடைய சிறப்பு அம்சம். வேறு எங்கேயும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டு மறுபடி எழுதி அதை தேர்ச்சி அடைஞ்சிட்டு போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் மதிப்பெண் ரொம்ப குறைவாக இருக்குது, இங்கே ஏற்கனவே தோல்வி அடைஞ்சிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் இடம் இருக்குது, உங்களுக்கு வேணால் அந்த அந்த காமர்ஸ் குரூப் வேணால் தர்றோம், பயோமேத்ஸ் உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் பள்ளியில் அப்படி இல்லை. எத்தனை மதிப்பெண் வாங்கி வந்தாலும் சரி, எத்தனை அட்டம்ப்ட் அடிச்சுட்டு வந்தாலும் சரி, அவர்கள் கேட்கும் குரூப்பை நாங்கள் கொடுத்து ரிசல்ட் காமிச்சிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய ஒரு பெரிய சிறப்பு. எஸ், அது உண்மையிலுமே நீங்கள் சொன்னாலுமே அது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா நானும் ஒரு தோல்வியுற்ற மாணவன் தான் நான் சொல்லுவேன். அந்த தோல்வியை கடந்து தான் நான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்தேன். அதே மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்தந்த குரூப் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவு. ஸோ அவங்க வந்து அந்த படிப்பை டிசப்பாயிண்டடாக ஆகிறப்போ இந்த மாதிரி நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப இன்னும் மற்ற கல்லூரிகள் முன் வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜை பற்றின கொஸ்டின்ஸ்லாம் இன்னும் நிறையவே இருக்குது, அடுத்தடுத்து கேட்குறோம். நீட் பயிற்சி வந்து எங்கே அளிக்கிறீங்க? ஸோ அதை பற்றின எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சார்? நாங்கள் வந்து எங்கள் பள்ளியை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வுக்கு எதிரானவர்கள் நாங்கள். இருந்தாலும் நீட் பயிற்சி நாங்கள் நடத்துகிறோம். அதனால் நீங்கள் நீட் தேர்வுக்கு எதிரானவங்க தானே, எப்படி நீட் பயிற்சி நடத்துகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இப்போது ஷேர் ஆட்டோன்னு ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. அப்போது வந்து ஷேர் ஆட்டோ எதிர்த்தவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் ஏதோ ஒரு அவசரத்தில் ஷேர் ஆட்டோவில் ஏறி போயிட்டாங்கன்னா, ஷேர் ஆட்டோவுக்கு நீங்கள் எதிரானவங்க எப்படி ஷேர் ஆட்டோவில் போகணும் அப்படி கேட்குற மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் நீட் தேர்வுக்கு எதிரானவர்கள். ஆனால் எங்கள் பள்ளி மாணவர்களும் மருத்துவம் படிக்கணும்ல, நீட் தேர்வு தான் வழி அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டுட்டாங்க. அதனால் நாங்கள் நீட் பயிற்சியை எங்கள் மாணவர்களுக்கு அளிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டுமே நீட்டு வந்த பிறகுமே, நீட்டுக்கு முன்னாலேயும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 50-60 மாணவர்களை நாங்கள் எம்பிபிஎஸ் படிப்புக்குன்னு அனுப்பிக்கிட்டு இருந்தோம். நீட் வந்த பிறகும் இன்னும் குறைவில்லை. 50-60 அனுப்பாவிட்டாலும், ஏன்னா 50-60 இப்போ அனுப்ப முடியலை. அதுக்கு காரணம் என்னென்னா, எங்கள் மாணவர்களை நாங்கள் சரியாக கோச் பண்ணலன்னே பொருள் கிடையாது. இப்போ வந்து பாதிக்கு மேலே இந்த ரிப்பீட்டட்ஸ்ன்னு சொல்லப்படுகின்ற, அதாவது 2வது 3வது 4வது தடவையாக எழுதுகிறாங்கல்ல, அந்த ரிப்பீட்டட்ஸ் வந்து பாதிக்கு மேலே இடங்களை அவங்க கைப்பற்றிடுறாங்க. ஆனால் அதனால் எங்கள் மாணவர்கள் வந்து அந்த ஃப்ரெஷர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, புதுசாக படிச்சுட்டு 12ஆம் படிச்சுட்டு வர்றவங்களுக்கு அதிகமான அளவில் இடம் கிடைக்காவிட்டாலும் எந்த ஆண்டுமே 25க்கு குறைஞ்சி நாங்கள் அனுப்பலை. 25 மாணவர்களை நாங்கள் எப்படியாவது அனுப்பிடுறோம். எங்களுடைய ஃப்ரெஷ் மாணவர்களை நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம். அதாவது நீட் தேர்வு அப்படிங்கிறது வந்து இப்போ உள்ளவங்களுக்கு வந்து அது ஒரு பயமாகவே இருக்குது. நீட் தேர்வில் நம்ம பாஸ் ஆயிடுவோமோ, நம்ம நிறைய பேர் இப்போ நம்ம மத்தியில் வந்து நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் வந்து அவங்க உயிரிழந்தவங்களுமே அதிகம். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த நீட் தேர்வை பற்றின உங்களோட கண்ணோட்டம் என்ன சார்? இல்லை, நீட் தேர்வு வந்து ஒரு கெடுதல் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. எப்படின்னு கேட்டால், அதாவது முதல் கெடுதல் என்னன்னு கேட்டால், முந்தி வந்து 12ஆம் வகுப்பில் என்ன மதிப்பெண் வாங்குறாங்களோ அதை வச்சு அவங்களுக்கு வந்து இடம் கிடச்சிக்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு ஆண்டு ஒரு மாணவன் சரியாக படித்த இடம் சரியாக படித்து மதிப்பெண் பெற முடியலைன்னா அவருக்கு வந்து அந்த மருத்துவ படிப்பு கிடைக்காது. இப்போ எப்படின்னா, முதல் தடவை நீட் தேர்வு எழுதுகிறாங்க, அதில் கிடைக்கல, 2வது தடவை எழுதுகிறாங்க கிடைக்கல, 3வது தடவை எழுதுகிறாங்க, இப்படி 10வது தடவை எழுதி தேர்ச்சி பெறுறவங்களாம் இருக்காங்க. யாரோ ஒருத்தருக்கு ஆந்திராவில் நினைக்கிறேன் 65வது வயதில் அவர் வந்து நீட் தேர்வு எழுதி எம்பிபிஎஸ் கிடைச்சி அவர் போயிருக்கிறாரு. இப்படியெல்லாம் செய்திகள் நம்ம படிக்கிறோம். அப்போது இன்னொன்று, இந்த திருப்பி 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 ஒரே இதை மக்கப் பண்ணி அந்த நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுறதை வந்து இந்த நடைமுறை வந்து ஊக்கப்படுத்துது. இப்போ
ஃப்ரெஷர்ஸால் ஏன் வர முடியலன்னு கேட்டால் இவங்க கேட்குற கேள்விகள் வந்து ஒரு இப்போ +2 படிச்சுட்டு இருக்கிற ஒரு நல்ல புத்திசாலி மாணவன் நீட்டு ஏன் எழுத முடியும்னா இவங்க கேட்குற கேள்விகள் எல்லாமே மனப்பாடம் செய்கிற மாதிரி கேள்விகளை கேட்குறாங்க. அதனால் ரிப்பீட்டட்ஸ் நிறைய பேர் வந்துடுறாங்க. அதாவது போன ஆண்டு சரியாக படித்து சரியாக மக்கப் பண்ண முடியாதவங்க இந்த ஆண்டு நல்லா மக்கப் பண்ணி வந்துடுறாங்க. ஆனால் இந்த ஆண்டு புதுசாக படிச்சுட்டு வந்த ஒரு மாணவன் அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு மக்கப் பண்ண முடியலைன்னா அவன் தோற்று போகிறான். ஆக அந்த புத்திசாலி மாணவர்களை தோக்கடித்து ரொம்ப சாதாரண மாணவர்களை ரொம்ப ஊக்கப்படுத்துகிற மாதிரி இந்த தேர்வு முறை அமைஞ்சிருக்குது. அதாவது இப்போ வந்து நம்ம ஸ்கூலோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னா வந்து நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க சார். 25 வருடம் வந்து நம்ம பயணம் செஞ்சிட்டோம். ஸோ 27வது வருடத்தில் நம்ம அடியெடுத்து வைக்கிறப்போ நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எங்களுக்கு கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய வெற்றிகள் அப்படின்னு சொன்னால் 1995 நாங்கள் தொடங்கினோம். 2006 மாநில அளவில் நாங்கள் வந்து 10ஆம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பெற்றோம். ஆமாம், மாநில அளவில் எங்கள் பள்ளி மாணவன் முதலிடம் பெற்றார். அவர் எடுத்த மதிப்பெண் வந்து 1067, 1100க்கு. அது அந்த 1067 மதிப்பெண்ணுமே அது வரைக்கும் வேறு யாரும் எடுக்காத ஒரு மதிப்பெண்ணாக இருந்துச்சு. அது ஒரு பெரிய வெற்றி. அடுத்து அதை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுமே எங்களுக்கு ஏதாவது ஒரு மாவட்ட அளவிலையோ இல்லை மாநில அளவிலையோ எங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி இருக்கும். ஆமாம், 12ஆம் வகுப்புலேயும் ஒரு தடவை நாங்கள் மாநிலத்தில் 3வது இடம் வந்தோம். அப்புறம் கடைசியாக அந்த ரேங்குங்கிற முறையை அவங்க அரசு வந்து கைவிட்ட பொழுது, அதாவது 2017 எங்கள் மாணவி 1194 எடுத்து மாநிலத்தில் முதலிடம் பிடித்தாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே எங்களுக்கு மாநிலத்தில் ஏதாவது ஒரு இடம் இருக்கும். அப்படி அதாவது மாநிலத்திலேயோ மாவட்டத்திலேயோ இடம் இல்லாத ஒரு ஆண்டு எங்கள் பள்ளிக்கு இல்லவே இல்லை, எங்களுடைய வரலாற்றில் இல்லை. அதாவது 2006க்கு பிறகு. 6க்கு முன்னால் வேணால் அப்படி நாங்கள் மாவட்டத்திலேயோ மாநிலத்திலோ வராமல் இருந்திருக்கலாம். 2006லேருந்து இப்போ எந்த ஆண்டு? இப்போ 2021. அப்போ தொடர்ந்து 15-16 ஆண்டுகளாக மாவட்ட மாநில அளவில் ஒரு இடம் பெறாத ஒரு நிலை எங்கள் பள்ளிக்கூடத்தில் எந்த பள்ளிக்கு என்றைக்குமே வந்ததில்லை. அது அடுத்து பார்த்திங்கன்னா இதுவரை இந்த கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளில் மட்டும் 293 மாணவர்களை நாங்கள் வந்து MBBS அனுப்பியிருக்கிறோம். அது ஒரு பெரிய வெற்றி. அது மட்டும் இல்லை, 2014-15 எனக்கு சரியாக நினைவில்லை, ஒரே ஆண்டில் எங்கள் பள்ளி மாணவர்கள் 3 பேர் அந்த என்ஜினியரிங் கட் ஆஃப்னு சொல்கிறோம்ல, 3 பேர் வந்து 200க்கு 200 கட் ஆஃப் எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் எங்களுடைய பெரிய வெற்றியாக நாங்கள் சொல்ல முடியும். இப்படி எல்லா துறையிலையுமே நாங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். அதாவது இப்போ சிஇஓங்கிறது வந்து ஒரு நேமாக இல்லாமல் அந்த பிராண்டிங் வந்து நிறைய இளைஞர்களுக்கு வந்து இனிமேல் கனவுகளை வெற்றியாக்கக்கூடிய ஒரு இடமாவே அமையும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத வச்சு கட்டாயமாக நாங்கள் நம்புகிறோம் சார். இது மட்டும் இல்லாமல் சிஇஓட இன்னொரு பார்ட், அதாவது புதுசாக வந்து இருக்கிற காலேஜ், அந்த காலேஜை பற்றி எங்களோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் அந்த காலேஜ் செஞ்ச அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சார். அதாவது எங்கள் கல்லூரியை பொறுத்த மட்டும் ஏதோ மற்ற கல்லூரிகள் மாதிரி 10 மணிக்கு தொடங்கணும், வகுப்பு நடத்தணும், 4 மணிக்கு மாணவர்களை அனுப்பணும் அப்படிங்கிற இது எங்கள் கல்லூரியில் கிடையாது. நாங்கள் வகுப்பு நடத்தி பாடங்களை நடத்துறது மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஆங்கில பேசும் திறனை வளர்ப்பதற்கு சிறப்பு வகுப்புகளை நாங்கள் மாலையில் 4லிருந்து 5 மணி வரைக்கும் நடத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பிற்காலத்தில் வேலை இல்லாமல் திண்டாடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்குரிய பயிற்சியை நாங்கள் அளிக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி தேர்வு, மற்ற அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தேர்வு, இதுக்குன்னு சிறப்பு பயிற்சிகள் நாங்கள் கொடுக்குறோம். அது மாதிரி ஆங்கில பேச்சாற்றல் வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுக்குறோம். இப்படி எவ்வளோ பயிற்சிகள் கொடுத்து அவங்கள கொண்டு வர்றோம். எங்களுடைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா இப்போது கடந்த ஆண்டில் அந்த பட்டப்படிப்பு முடித்த மாணவர்கள், எங்கள் மாணவர்கள் 95 விழுக்காடு வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்குறோம். ஆமாம், 95% நாங்கள் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்குறோம். இதுக்குன்னு தனியாக ஒரு செல் கல்லூரியிலே இயங்கிக்கிட்டு இருக்குது. அவங்க வந்து எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் அவங்கள மூவ் பண்ணி டிசிஎஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மூவ் பண்ணி எல்லா மாணவர்களுக்குமே வேலை வாய்ப்பு பெற்று தந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட சில சிறப்பு பட்டப்படிப்புகள் எல்லாம் எங்கிட்ட இருக்குது. வேலைவாய்ப்பு வர்ற மாதிரி பட்டப்படிப்புகள் நாங்கள் வந்து புதுசாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது பிஎஸ்சி ஃபோரன்சிக் சயின்ஸ், பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், பிபிஏ ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி உள்ள
அதாவது அண்மையில் வேலைவாய்ப்பு படித்து முடித்த உடனே நல்ல ஒரு சம்பளத்தில் வேலைவாய்ப்பு போக மாதிரி அப்படி உள்ள படிப்புகளையும் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இப்படி பல வழிகளில் நாங்கள் வந்து கல்லூரியை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது வெறுமனையாக வந்து சாதத்தை கொடுத்துட்டு இதுதான் சாதம் சாப்பிடுங்கன்னு சொல்லாமல் அந்த சாதத்தை விதைச்சாதான் நம்ம அதை சாப்பிட முடியுங்கிற ஒரு நடைமுறை வந்து இன்றைய இளைஞர்களுக்கு வந்து அது ரொம்பவே ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாவே அமையுது சார். இது மட்டும் இல்லை, இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின் இது வந்து என்னென்னா, இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அந்த ஃபேமிலி சுச்சுவேஷனை வச்சுட்டு வேலைக்கு இந்த மாதிரி போயிடுறாங்க. ஸோ அந்த டைமிங்கில் அப்போ வந்து அவங்க திரும்ப வந்து படிக்கிறோம் அப்படின்னா கரஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து மற்ற எல்லா இடத்துக்கும் அது பொருந்துமா வேலை வாய்ப்புகளில்? இல்லை, இப்போ சில பட்டப்படிப்பு சில வேலைகளுக்கு அரசே வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து அந்த அஞ்சல் வழி கல்வியில் படித்தவங்களுக்கு இதுக்கு இந்த இந்த பணிக்கு தகுதி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மற்றபடி மற்ற பணிகளுக்கு அவங்க தகுதி பெறலாம். அதில் ஒன்றும் வாய்ப்பு மறுக்கப்படலை. ஆனால் சில படிப்புகளுக்கு சில பணிகளுக்கு வந்து அந்த வரைமுறை இருக்குது. அந்த பணிகளுக்கு மட்டும்தான் அந்த அஞ்சல் வழியில் படித்தவங்க போக முடியாது, மற்றபடி போகலாம். அதாவது நார்மல் இதுக்கும் அந்த கரஸில் உள்ளதுக்கும் என்ன சார் அந்த அந்த மாற்றம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அதில்? இல்லை, அதாவது வகுப்பறையில் ஆசிரியர்கள் அவங்களுடைய உதவி செய்கிற உபகரணங்கள்லாம் வச்சு பலகைகளை எழுதி போட்டு விளக்கி சொல்லி நடத்துறதுக்கும் ஒரு நூலை அனுப்பி அல்லது ஒரு அச்சடித்த ஒரு சில தாள்களை அனுப்பி அதை படித்து போய் அவங்க தேர்வு எழுதி தேர்ச்சி பெறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். அதனால் அந்த வகையில் இன்னும் சொல்லப்போனால் அது நேர்முக இதில் நீங்கள் சில ஐயப்பாடுகளை கேட்கலாம். ஆசிரியர்கள் நல்லா விளக்கி சொல்லி தருவாங்க. ஒரு தடவை சொன்னது மறுபடியும் விளங்கலைன்னா மறுபடியும் கேட்கலாம். அடுத்த நாள் கூட நீங்கள் வந்து ஆசிரியரை கேட்கலாம். அந்த தேர்வு முறையில் நீங்கள் திருத்தி அவங்களுக்கு எதில் நீங்கள் சரியாக எழுதலை அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கலாம். அந்த மாதிரி சில அந்த நன்மைகள் வந்து அந்த அஞ்சல் வழி கல்வியில் கிடைக்காது. அதனால் வகுப்பறையில் படித்து ரெகுலராக படித்து வர்றவங்க, பட்டப்படிப்பு படித்து வர்றவங்க நிச்சயமாக அவங்களோட உயர்வாக இருப்பாங்க. அதாவது இப்போ வந்து கரஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நேர்வழியான கல்விகளை நம்ம வந்து பயில முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும், இப்போ பார்ட் டைம்ங்கிறது வந்து நிறைய காலேஜஸில் கொண்டு வந்துட்டாங்க. உங்களால் எந்த டைமிங் வர முடியுது அப்படிங்கிறது வந்து அந்த டைமை அவங்களுக்குன்னு ஒதுக்கி அந்த டைமிங் அவங்க வந்து படிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இது ஒதுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த பார்ட் டைமுக்கும் நார்மல் கிளாஸுக்கும் எதுவும் வித்தியாசங்கள் அமையுமா சார்? இல்லை, அது பெரிய வேறுபாடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்ட் டைம்ங்கிறதும் நேரில் தானே வந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க. அதனால் பார்ட் டைமில் வேணால் நேரம் வேணால் குறைவாக இருக்கலாமே ஒழிய அது கிட்டத்தட்ட ஒரு அந்த ஒழுங்கான கல்விக்கு இணையான கல்விங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார். இப்போ வந்து ஜென்ரலாகவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து இப்போ ஒரு அரசாங்க பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவருக்கு வந்து சிபிஎஸ்சி அப்படின்னா வந்து அது ஒரு கனவாகவே இருக்குது. அது கனவை தாண்டி அது என்னன்னே தெரியலை அவங்களுக்கு. சிபிஎஸ்சினா ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கும் போல், அது வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்குது. அப்போது எங்களுக்கு வந்து அதுக்கு மட்டும் கொஞ்சம், எங்களுக்கு மட்டும் இல்லை பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் அது விளக்குனா நல்லாயிருக்கும். சிபிஎஸ்சினா என்ன, அதை பார்த்து பயப்படலாமா? அதாவது சிபிஎஸ்சி ஒன்றுமே கிடையாது. அதாவது கல்வி திட்டங்கள் வந்து நிறையா இருக்குது. அந்த போர்டுன்னு சொல்கிறது, அதாவது நம்முடைய ஸ்டேட் போர்டு சமச்சீர்னு சொல்கிறோம். அப்புறம் சிபிஎஸ்சின்னு ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க. இது போதாதுன்னு ஐசிஎஸ்சின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்போ இன்டர்நேஷ்னல்னு ஒன்று சொல்கிறாங்க. எல்லா கல்வி திட்டத்திலையும் பாடத்திட்டம் ஒன்று தான். இப்போ ஒரு 9ஆம் வகுப்பு மாணவனை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிபிஎஸ்சி மாணவன் வந்து பித்தாகரஸ் திட்டம் படிப்பான். சமச்சீர் மாணவனும் பித்தாகரஸ் திட்டத்தை தான் படிக்கிறான். ஐசிஎஸ்சியில் படிக்கிறவனும் பித்தாகரஸ் திட்டத்தை தான் படிக்கிறான். அந்த இன்டர்நேஷ்னல் போர்டுன்னு இல்லை அமெரிக்காவில் போய் படித்தானாலும் 9ஆம் கிளாஸில் பித்தாகரஸ் திட்டத்தை தான் படிக்கிறான். ஆக இதை ஒரு சமச்சீரில் உள்ள ஒரு ஆசிரியர் அந்த பித்தாகரஸ் திட்டத்தை ஒரு மாணவனுக்கு ஒரு சின்ன கிராமத்தில் கூட வச்சுடுங்களேன், நல்லா விளக்கி சொல்லி கொடுத்தாருன்னா அவன் வந்து நல்லாவே புரிஞ்சுக்குவாங்க. அதே இது நீங்கள் ஐசிஎஸ்சியில் உள்ள மாணவனும் டெல்லியில் படிக்கிறான், அங்கே ஆசிரியர் சரியாக சொல்லிக் கொடுக்கலன்னா அவனுக்கு சரியாக புரியவும் செய்யாது, அவன் சரியாக படிக்க முடியாது. ஆக கல்வி திட்டம் எதுங்கிறது முக்கியமே கிடையாது. கல்வியை கற்றுக் கொடுக்குற முறை, அங்கே தேர்வு எழுதுகிற முறை, இதுதான் முக்கியம். எனக்கு கேட்டால் நம்முடைய ஸ்டேட் போர்டு வந்து சிபிஎஸ்சியை விட உயர்ந்த கல்வித்தரம் உள்ளதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. எப்படின்னு கேட்டால்
13 14 நினைக்கிறேன். எங்களை 14 அதுக்கப்புறம் தான் 16ன்னு நினைக்கிறேன். 2016ல் நம்முடைய மாநில கல்வி திட்டத்தில் ஃபிசிக்ஸ்னு ஒரு 12ஆம் வகுப்பில் ஃபிசிக்ஸ் தேர்வு நடந்தது. மாநிலம் முழுதுக்குமே மொத்தம் 5 பேர் தான் 100 மார்க் எடுத்தாங்க. அப்போது அந்த கேள்வித்தாள், அந்த வினாத்தாள் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கடினமான வினாத்தாளை கொடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ஆண்டுலேயே சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா அதே ஃபிசிக்ஸில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் 100க்கு 100 எடுத்திருந்தாங்க தமிழ்நாட்டில். அப்போ இது என்ன தெரியுதுன்னா, அவங்க வந்து அவங்களுடைய பாடத்திட்டம், அவங்களுடைய வினாத்தாள் முறை எல்லாமே நம்மளை விட குறைவாக இருக்குன்னு தான் பொருள். எல்லா ஸ்டேட் போர்டை வந்து ரொம்ப எடை போடுறாங்க, மதிப்பிடுறாங்க. அது தவறு. நான் இந்த ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள். அது மாதிரி அந்த காலத்தில் ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னால் கெமிஸ்ட்ரியிலலாம் சென்டம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அங்கே நம்ம வானொலி கல்வி திட்டத்தில். ஆக அவங்க வந்து சிபிஎஸ்சியில் அந்த மாணவர்கள் நல்ல பொறியியல் கட் ஆஃப் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப இலகுவாக கொஸ்டினை கேட்டு ரொம்ப குறைச்ச கடினத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து மதிப்பெண் வாங்க வச்சு செய்கிறாங்க. ஆக கல்வி திட்டம் வந்து எதுவாக இருந்தாலும் கற்றுக் கொடுக்குற முறை, தேர்வு முறை, அதுதான் அந்த மாணவனுடைய அறிவாற்றலை வளர்க்கிற விதமாக இருக்குமே ஒழிய சிபிஎஸ்சியை பார்த்து நம்ம அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஆக்சுவலாக இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து இப்போவுமே நிறையவே குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. காரணம் பேண்டமிக் டைம் அப்படின்னு சிலபஸ் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி சிலபஸ்லாம் குறையிறது, ஸோ ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் எக்ஸாம்ஸ்னு வர்றப்போ அதெல்லாம் வந்து இந்த இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகுறப்போ அது வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பாக அமையுமா, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முட்டுக்கட்டையாக அது வந்து நிற்குமா? அமையலாம். எப்படின்னா, ஆனால் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னா, இப்போ அரசு வந்து ஒரு இப்போ கணிதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாடத்தை வந்து அதிலேருந்து இப்போ நீக்கியிருக்காங்கன்னு வச்சுடுங்களேன். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த பாடத்தையும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் எங்கள் பள்ளியில். அந்த பாடத்தையும் கற்றுக் கொடுத்து அந்த பாடத்தில் வந்து ஒரு பயிற்சி வினாக்கள் வந்து ஒரு 50 வினாக்கள் இருக்குன்னு வைங்களேன். நாங்கள் என்ன செய்கிறோன்னா அதில் ஒரு 5 வினாக்களை மட்டும் அவங்களுக்கு வந்து நடத்திடுறோம். ஆக அவனுக்கு அதனுடைய அறிவு கண்டிப்பாக இருக்கும், அதை தெரிஞ்சு வச்சுருப்பான். ஆகவே அவன் வந்து மேல் வகுப்பு போனான்னா அவன் எந்த பாதிப்பும் அவனுக்கு ஏற்படாது. ஆனால் அதை முழுக்க அதை ஒதுக்கிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்ற பள்ளிகள் அப்படி தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது தவறு. முழுக்க ஒதுக்கிட்டு நீக்கிட்டு வெறும் குறிப்பிட்ட அரசு சொல்கிறத மட்டும் படிச்சுட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அடுத்தால பொறியியல் படிக்கும்போதோ, மருத்துவம் படிக்கும்போதோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் படிக்கும்போதோ நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அதனுடைய பாதிப்பு இருக்கும். ஆனால் எங்கள் பள்ளியில் அது இருக்காது. ஏன்னா எந்த இதை நீக்கினாலும் சரி, அதை வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் தேர்வுக்காக படிக்கும்போது மட்டும் இந்த எந்தெந்த இது நீக்கலையோ அதை நீக்காத போர்ஷன்ஸுக்கு மட்டும், அந்த ரீடைன்டு போர்ஷன்ஸுக்கு மட்டும் நல்ல முறையில் அவங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுத்துருவோம். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பாதிப்பு இருக்காது, மற்றவர்களுக்கு பாதிப்பு இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. கட்டாயமா சார், அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ வந்து எல்லோரும் வீட்டில் உட்காந்துட்டு ஆன்லைன் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படிங்கிறப்போ வந்து அது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக போயிடுது. ஸோ அதான் அடுத்த கட்டம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்காகவே வந்துடுது அவங்கக்கிட்ட. ஆக்சுவலாக இப்போ வந்து பேரண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இந்த பையன் வந்து அடுத்து என்ன படிக்கணுங்கிறதே அவங்க முடிவு பண்ணுறதாயிருது ஒரு கட்டத்தில். அது வந்து பையனோட வாழ்க்கையில் வந்து அவனால் முடியாத ஒரு கோர்ஸ் எடுத்து அங்கே படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பையனோட வாழ்க்கை வந்து கஷ்டமாகுது. அதை வந்து எந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் சார்? இது வந்து அடுத்தவங்ககிட்ட போய் கேள்வி கேட்டு அவங்களுடைய அறிவுரையை பெற்று படிக்க வைக்கிறது அது சரி கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த பெற்றோர்களுக்கு வந்து அது போதிய கல்வி அறிவு இல்லாமல் இருக்கலாம். அவங்க வந்து அந்த ஆசிரியர்களை அன்னைக்கு கேட்கலாம். அந்த பையன் எங்கே படித்தானோ அந்த வகுப்பு ஆசிரியர்கள் 5 பாடம் 6 பாடம் படிச்சிருக்கிறான். அவன் தமிழ், ஆங்கிலம், கணக்கு, வேதியியல், உயிரியல் எல்லாம் படிச்சிருக்கிறான். அந்த ஆசிரியர்களை அனுப்பி என் பையன் எப்படி இருக்கிறான், இவனுக்கு எந்த இது போட்டால் நல்லா இருக்குன்னு அவங்களுடைய அறிவுரை பெற்று அவங்க செய்யலாமே. அது வந்து அந்த பையனுடைய தகுதிக்கு அவனுடைய கப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த ஆசிரியர்கள் அவங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வெளியே வேறு எங்கேயோ போய் சொந்தக்காரங்ககிட்டையும் நண்பர்கள்ட்டையும் சொன்னீங்கன்னா அவங்க ஏதோ அவங்களுக்கு தோணுது சொல்லுவாங்க. அது வந்து அந்த பையனுக்கு வந்து அது சரியாக அமைய வாய்ப்பு இல்லை.
அதே மாதிரி இப்போ வந்துட்டு என்னென்னா, அதாவது 9th படிக்கிற ஒரு பையனுக்கு வந்து இன்றைக்கி சமூகத்தில் நடக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, 12th கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது 9th படிக்கிற ஒரு பையனால் வந்து அந்த 9th சப்ஜெக்ட் படிக்கிறதே வந்து கஷ்டமான ஒரு விஷயம் இப்போ உள்ள காலத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் 12th பாடத்தையும் கொண்டு வந்து சேர்த்து நடத்துகிறாங்க. ஸோ அது வந்து அந்த மாணவருக்கு வந்து கரெக்டு தானே சார் அப்படி பண்ணுறது? இல்லை, அந்த மாணவனுடைய அவனுடைய அந்த கற்கும் ஆற்றலை பொறுத்தது அது. இப்போது நாங்கள் படிக்கும்போது 12ஆம் வகுப்பில் என்ன படித்தோமோ அதை வந்து இன்றைக்கு வந்து 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பில் கூட பார்க்குறோம். அப்போது அந்த மாணவர்களுடைய கற்கும் திறன் நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ ஒரே வகுப்புலேயே 40 மாணவர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு 5 மாணவர்கள் வந்து ரொம்ப ஒரு நம்ம அறிவு கூர்மை உள்ளவனாக இருக்கிறான். அப்போ அவனுக்கு வந்து ஒரு 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு 11ஆம் வகுப்பு கல்வியை கொடுத்தா அவன் ஏற்றுக்கிடுவான். அவனுடைய கற்கும் திறன் வந்து அதை அப்படியே வாங்கிக்கிடும். ஆனால் 10ஆம் வகுப்பே படிக்க திணற மாணவனுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஏற்றுக்கிடாது. ஆகவே மாணவனுடைய ஆற்றலை பொறுத்து நீங்கள் மேல் வகுப்பு பாடத்தை புகட்டலாமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணணும். அப்போ 12ஆம் வகுப்பு நான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நிறைய கணித கான்ஃபரன்சஸ், அந்த அதாவது பன்னாட்டு கணித கான்ஃபரன்சஸ்க்கு நான் நிறையா போயிருக்கிறேன். புனேயில் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணேன், பிலிப்பைன்ஸில் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணேன், அப்புறம் இங்கே இந்தூரில் ஒன்று அட்டன் பண்ணேன். இப்படி நிறையா கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அந்த கான்ஃபரன்ஸுக்கு சில மாணவர்கள் வர்றாங்க. நான் இந்த ராஜஸ்தான், கோட்டா போன்ற இடங்கள்லேருந்து மாணவர்கள் வர்றாங்க. அவங்கெல்லாம் 12ஆம் வகுப்பு, அதாவது 9ஆம் வகுப்பு தான் படிக்கிறான். 12ஆம் வகுப்பு கணிதத்தை அழகாக அவனால் போட முடியுது. காரணம் என்னன்னா, அந்த மாணவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் 12ஆம் வகுப்பு அந்த பாடத்திட்டத்தை அவனுக்கு ஊட்டிட்டாங்க. அதே இது 9ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கே திணறிட்டு இருக்கும்போது அவனுக்கு 10ஆம் வகுப்பு போட்டால் கூட அது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆகவே மாணவனுடைய கற்கும் திறன், அவனுடைய ஆற்றல், அவனுடைய ஏற்கும் தன்மை, அதை பொறுத்து நம்ம கல்வியை போட்டலாம். அதாவது இப்போ வந்து சின்ன பசங்களுக்குமே வந்து ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கற்றுக் கொடுத்துட்டாங்க சார். அதாவது 10th படிக்கிற பையனை வந்து ப்ரெஷர்னு சொல்கிறான் அப்படின்னா ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட அமையலாம். ஆனால் 5th படிக்கிற ஒரு பையன் வந்து எனக்கு ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன் கிளாஸில் ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேரண்ட்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், எந்த மாதிரி ஒரு விதத்தில் வந்து அதை குறைக்கலாம்? எனக்கு கேட்டால் அந்த ப்ரெஷருங்கிற சொல்லையே நம்ம தவிர்த்துடலாம். அப்படி ஒரு சொல்லி இருக்கிறதே தெரியக்கூடாது. இப்போ நம்மெல்லாம் 5ஆம் கிளாஸ்லையோ இல்லை 8ஆம் கிளாஸ்லையோ இல்லை 12ஆம் கிளாஸா இல்லை பட்டப்படிப்பு படிக்கும்போது கூட எங்கள் ப்ரெஷர்னால் என்னென்னு தெரியாது. அப்படி ஒரு சொல்லி அதற்குரிய பொருளே நம்ம இப்போ புரியலை. இப்போது அதை சொல்ல பரவலாக பயன்படுத்துகிறாங்க. மருத்துவர்களும் சரி, இல்லை ஆசிரியர்கள் எல்லாருமே அதை பரவலாக பயன்படுத்துறதுனால அப்படி ஒன்று இருக்குது, அப்போது நமக்கு இருப்போ அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதை தவிர்த்துட்டு அதெல்லாம் ப்ரெஷர்லாம் ஒன்றுமே இல்லை. நான் முதல்ல சொன்னேன்ல, அழுத்தம்ங்கிறது வந்து அவங்கவுங்க எடுத்துக்கிற பொறுத்தது. சிலருக்கு வந்து காலையிலேருந்து இரவு 12 மணி வரைக்கும் எல்லா வேலைகளுக்கு இருந்தால் கூட அவங்க அழுத்தமாக நினைக்க மாட்டாங்க. சிலர் வந்து ஏதோ 2 மணி நேரம் வேலை பார்க்குறது கூட பெரிய அழுத்தமாக நினைப்பாங்க. ஆகவே அதை வந்து அந்த மனநிலைக்கு அவனை கொண்டு வரக்கூடாது. அழுத்தமெல்லாம் ஒன்றும் இல்லை, அழுத்தம் நீ ஒன்றே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம அவனை கொண்டு வரணும். அதுதான் சிறந்தது. அதாவது வந்து மாணவர்களுக்கு வந்து நம்ம சிறப்பு வகுப்புகள்லாம் சிஇஓஏ காலேஜில் வந்து மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் ஆகட்டும், அவங்க வேலைக்கு போகக்கூடிய ஒரு ஸ்கில் ட்ரைனிங் ஆகட்டும் எல்லாமே கொடுக்குறதா ஓகே. ஸோ அதனால் பயனடைஞ்ச மாணவர்கள் வந்து உங்ககிட்ட வந்து திரும்ப வந்து சொல்லியிருக்காங்களா சார், நான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் கொடுத்தனால நான் அதிகமாக பயனடைஞ்சிருக்கேன், இந்த மாதிரிலாம் நான் பயனடைஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு எதுவும் மாணவர்கள் சார்பில் உங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கா? அது எங்கள் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அதை நாங்கள் தொடங்கி நடத்துகிறது இது வந்து 3 ஆண்டு தான் முடிஞ்சிருக்கு. மிக குறைவான மாணவர்கள் தான் எங்களுக்கு வெளியே போயிருக்காங்க. ஆனால் அவர்கள் இப்போ நான் சொன்னேன்ல, கடந்த ஆண்டு வந்து 95 விழுக்காடு மாணவர்களுக்கு நாங்கள் வந்து இடம் வாங்கி கொடுத்துருக்குறோம், அதாவது வேலை வாங்கி கொடுத்துருக்குறோங்கும்போது அந்த மாணவர்கள்லாம் இப்போ பணியில் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து கல்லூரிக்கு நன்றி சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அப்பப்போ வரும்போது கூட வந்து பார்ப்பாங்க. அதனால் அது வந்து மாணவர்கள் எப்பொழுதுமே நீங்கள் வந்து வேலை வாய்ப்பை பெற்று தர்ற மாதிரி ஒரு திட்டத்தை கல்வியோடு சேர்த்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து பெற்றோர்களும் விரும்புவாங்க, மாணவர்களும் கண்டிப்பாக அதை விரும்புவாங்க. அதுதான் அவங்களுக்கு பயனும் கொடுக்கும். அதை விட்டுட்டு வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும் கொடுத்தீங்கன்னா அப்புறம் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் திடனும்போது நம்ம கல்லூரி திட்டத்தான் ஜமாவை ஒன்றுமே சொல்லித்தரல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பணியில் அமர்த்துறதுக்கு நீங்கள் பாடுபட வேண்டியது ஒவ்வொரு கல்லூரியுடைய கடமைங்கிறத நாங்கள் உணர்த்திருக்கிறோம்.
மற்ற கல்லூரிகள் வந்து அப்படி நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கண்டிப்பாக பணியை பெற்றுத்தர வேண்டுங்கிறதுல நாங்கள் முனைப்புடன் செயலாற்றி கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய கல்லூரியுடைய சிறப்பு என்றே நான் சொல்லலாம். அதாவது பொதுவாகவே ஸ்கூல்ஸ் காலேஜ் ஆகட்டும், இப்போ வந்து ஒரு ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நார்மல் ஆர்டினரியான ஒரு பசங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம காலேஜ்லேயும் வந்து ஃபீஸஸ்லாம் அதிகமாக எப்படி சார்? எங்களுடைய கல்லூரியில் கட்டணங்கள் ரொம்ப 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 குறைவு. இப்போது ரொம்ப சிறப்பான பட்டப்படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபிஏ ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி ஃபோரன்சிக் சயின்ஸ், பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் ஹைலி ஒரு ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பணி முடிஞ்ச அடுத்த நாள் நீங்கள் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து பணி கிடச்சிரும். இது இந்த மாதிரி கோர்சஸ். இதுக்கே எங்களுடைய கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு வெறும் 12,000 ரூபா தான். ஒரு செமஸ்டருக்கு வெறும் 12,000 ரூபா தான் வாங்குகிறோம். இதெல்லாம் ரொம்ப மற்ற கல்லூரிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 32,000, 35,000 ஒரு செமஸ்டருக்கு மட்டுமே வாங்குகிறாங்க. நாங்கள் எங்களுடைய கட்டணம் வந்து 2 செமஸ்டருக்கு போட்டாலே அந்த கட்டணம் வராது. ஆக அந்த அளவுக்கு குறைச்சி தான் வச்சுருக்கிறோம். ஏன்னா கல்லூரியை நடத்தி எங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு வேலை பெற்று தரணுங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோளை. அதில் வந்து பெரிய லாபம் ஈட்டணுங்கிறது எங்களுடைய சங்கத்தினுடைய, எங்களுடைய கல்வி குழுமத்தினுடைய ஒரு நோக்கமும் கிடையாது. அதாவது இதை கல்வியை வந்து வணிகரி மயமாக அதை பண்ணி நிறையா லாபம் ஈட்டணுங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை. அதனாலே எங்களால் வந்து குறைந்த கட்டணத்தில் அந்த கல்லூரி படிப்புகளை கொடுக்க முடிகிறது. அதாவது சிஇஓஏ காலேஜ் குரூப் வந்து இந்த குரூப்பில் இருந்து வந்து இப்போதைக்கு ஸ்கூல் அண்ட் ஒரு காலேஜ் தான் வந்திருக்கு. ஸோ இதோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எந்த மாதிரியெல்லாம் இருக்கும்? ஸோ இதோட வளர்ச்சி வந்து நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்த வளர்ச்சிக்கும் இன்னைக்கான வளர்ச்சியும் வந்து எப்படி சார் இருக்குது? இல்லை, அதுக்கு வளர்ச்சிங்கிறது தானாகவே வருது. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தொடங்கும்போது இப்படி ஒரு 6 பள்ளி ஒரு கல்லூரி விரிவடையும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் நினைக்கவே இல்லை. நானும் பள்ளி தொடக்கத்துலேருந்தே பள்ளியில் இருக்கிறேன். அது தானாகவே அந்த வளர்ச்சி வந்திருக்கு. இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு வந்து புதுசாக இடங்களில் நாங்கள் வந்து எங்களுடைய கிளையை துவக்கிட்டு தான் இருக்கோம். இது அப்படியே விரிஞ்சு நாங்கள் ஒரு பல்கலைக்கழகமாக கூட வளர்ந்தால் கூட அது வியப்படைகிறதுக்கு இல்லை. அது தானாக நடக்கும். அது வந்து இறைவனர்களால் நடக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஓகே சார். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து வெறும் விதையை மட்டும் கொடுக்கறதில்ல, அந்த விதையை விதைக்கவும் சொல்லி கொடுக்கறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக அமையும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து மதுரையில் மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்கள்லேயும் வந்து காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணி நிறைய மக்களுக்கு வந்து, அதாவது முக்கியமான ஒரு விஷயம், எங்கள் அப்பா வந்து சொத்து சேர்த்து வச்சார் அப்படிங்கிறது வந்து அந்த பையனுக்கு பெருமை இல்லை. எங்கள் அப்பா வந்து என்னை டிகிரி முடிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த பையனோட பெருமையாக இருக்கும். ஸோ அதை வந்து பேரண்ட்ஸை தாண்டி ஸ்கூல்ஸ்லேயும் வந்து நிறையவே சிறப்பாக செய்கிறீங்க. ஸோ அதனால் வந்து எங்கள் சார்பாகவும் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிஸி நேரங்கள்லையும் எங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு அளித்து ப்ளஸ் எங்களுக்கு வீடியோக்கான எல்லா விஷயங்களும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி சார். உங்கள் டைமிங்கில் நன்றி, வணக்கம். அதாவது வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் வெறும் கல்வியை மட்டும் உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் வெறும் கல்வியை மட்டும் சொல்லி கொடுத்தேன், இல்லை வந்து என் பிள்ளைக்கு வந்து நான் சொத்தை சேர்த்து வச்சேன் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு பெருமையுமே இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாக பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு தேவை அப்படின்னா வந்து படிப்பு தான் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளோட சார் வந்து ரொம்பவே கிளியராக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ படிப்பு தான் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டேன். இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மதுரையில் இருக்குது. மதுரையில் நீங்கள் வந்து இறங்கி மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் சிஇஓஏ சென்ட்ரல் எக்ஸசைஸ் ஆர்கனைசேஷன் அசோசியேட், இதை வந்து நீங்கள் வந்து எங்கே கேட்டாலும் மதுரையில் வந்து இறங்கினோடனே கட்டாயமாக அவங்க டைரெக்டாக அவங்கள கூட்டு கொண்டே இங்கே விடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பேர் வாங்கின ஒரு காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்னே சொல்லலாம். ஸோ இன்னும் உங்கள் ஏரியாக்கள்லேயும் வரலாம். ஸோ கட்டாயமாக உங்கள் பிள்ளைகள் வந்து அடுத்த கட்ட கனவுகளை நோக்கி பயணிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ண வைங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை வந்து எங்கள் சேனலில் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கட்டாயமாக கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் ஹரிஷ்.
வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.